யோ காய்ஸ் வணக்கம். வாங்க சண்டே என்னோட ஸ்டோரியை பார்க்கலாம். மார்னிங் ஒரு குட்டி சம்பவம் ஆகி போச்சு. அலாரம் வச்சது 5 மணிக்கு, ஆனா 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். சரி, ஒரு அரை மணி நேரம் இருக்கே, கொஞ்ச நேரம் தூங்குனேன். பார்த்தா 6 ஆயிருச்சு டக்குன்னு. ரைட்ரா, அவசர அவசரமா எந்திரிச்சு கிளாஸுக்கு போயிட்டு பாய்ஸ்க்கு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு, சண்டேனா நம்ம கால்பந்து ஆட்டம் இல்லாம எப்படி, ஸோ அங்கிருந்து கிளம்பி நம்ம ஆட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வேற நம்ம டீம்ல எவனுமே இல்ல. பெரிய பையன் இன்ப சுற்றுலா போயிட்டான், சின்ன பையன் ஊருக்கு போயிட்டான், நடு பையனுக்கு எக்ஸாம், அவனும் போயிட்டான். இன்னைக்கு நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டேன். ரைட்ரா, இது வேலைக்காவதுன்னு அண்ணனை டீம்ல செட் பண்ணி ஆட்டத்தை ஆரம்பிச்சோம். ஒரு குட்டி அட்வைஸ்டா பாய்ஸ், மொபைலே யூஸ் பண்ணிட்டு இருக்காம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் வந்து விளையாடுங்க. ரைட்டு, நம்ம கதைக்கு வருவோம். அது என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங் நல்லா தான் போகுது, எண்டில் தான் அண்ணனை செட்டிங் பிளேயரு நல்லா ஆடுவார்னு டீம்ல இருக்கனா, கோலா மட்டும்தான் அடிக்கல, பாலை பஞ்சர் ஆக்கி விட்டாரு. சம்பவம் என்னன்னா, விளையாட வேற பால் இல்ல. ரைட்ரான்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பாலை தேடி எடுத்து வந்தேன். கடைசியில பார்த்தா அது காத்து நிக்குது. போயிட்டு வரங்களாட்டியும் பாதி பேர் பூட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எங்க டீமும் போன வாரம் எங்களை சதைச்ச டீமும் களத்துல இருக்க, வா மறுபடியும் ஜெர்சி ரிமூவ் பண்ணி மேட்ச் போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்ல, இங்க கீப்பர் ஏற்பாடு வைக்க 4 கோலை திணிக்க, அப்புறம் என்ன வழக்கம் போலதான் கடைசி டைம்ல நாங்க ஈக்குவல் பண்ணிட்டோம் நண்பர்களே. ஆனா இதோட ஆட்டத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டானுங்க. என்ன ரங்கா நியாயமா இது? ரைட்ரான்னு அங்கிருந்து கிளம்பி நம்ம அண்டர் 14 பாய்ஸ்க்கு வேற இன்னைக்கு மேட்ச். ஸோ அங்க போயாச்சு. மேட்சை பத்தி சொல்லணும்னா, இந்த மேட்ச் ஒரு லீக் ஃபார்மேட்டு. ஸோ டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்க டீம் குவார்டர் ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. பாய்ஸ் லீக்ல டாப் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் ஆனானுங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்லயும் லீட் பண்ணி செமிஃபைனல்ஸ் என்டர் ஆயிட்டாங்க. எல்லா டோர்னமெண்ட்லயும் நம்ம தலைவன் செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் இப்ப கூட அந்த டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. செட்டிங் பிளேயரு ஃபைனலா பாய்ஸ் எப்படியோ 3rd பிரைஸ் வின் பண்ணிட்டானுங்க. அப்ப வாங்கிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு இதோட டே முடியுது நண்பர்களே. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். ஜாலியா இருங்க.